நாம் எல்லா கடவுள்மார்களையும் வணங்குறோம். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்களோ அது செய்ய மாட்டேன்றோம். அவங்க என்ன செஞ்சு அந்த நிலைக்கு சென்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்களாக எப்படி மாறினாங்க அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அது நம்ம அந்த நடைமுறையில் நாமளும் செல்லணும். அப்போ தான் நாமளும் அவங்க போல் ஆக முடியும். அதுக்காக தான் நாம் இந்த பூமிக்கு வந்திருக்கோம். ஒரு ஆன்மா பூமிக்கு ஏன் வருது? அது பயணத்தில் வளரணும். இன்னும் நான் இந்த நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்ற அந்த வளர்ச்சி என்ற அந்த ஒரு கட்டத்தில் அது வளரணும்னா பூமி மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. வேறு எங்கேயுமே வாய்ப்பு இல்லை ஆன்மாக்கு வளர்ச்சிக்கு. ஸோ இந்த அற்புதமான பூமிக்கு நாம் தேர்ந்தெடுத்து வந்திருக்கோம் ஒரு ஆன்மாவா. எதுக்காக? இன்னும் அடுத்த நிலைக்கு போகிறதுக்காக. அந்த விழிப்புணர்வு நமக்கு எப்போ கிடைச்சது? பத்ரிஜியோட இணைந்தும் போது தான், அந்த தியானம் என்றது பயிற்சி செய்யும் போது மட்டும்தான் நமக்கு நம்மளோட வாழ்க்கையின் நோக்கமே நமக்கு புரிஞ்சது. ஸோ அந்த மாதிரி அற்புதமான ஒரு மனித பிறவி எடுத்து, அற்புதமான இந்த உடல் எடுத்து, அற்புதமான பூமிக்கு அற்புதமான ஒரு குருவை நாம் சந்தித்து, இந்த அற்புதமான பயிற்சியை நாம் செஞ்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? நமக்கு நாமளே அற்புதமாக கிளாப் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ சிவராத்திரி என்றாலே ராத்திரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இரவு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இரவு மட்டுமே அவ்வளோ முக்கியமானது? நாள் முழுக்கமே நம்ம பயிற்சி செய்யலாம் இல்லையா? ஏன் இந்த நைட்டுன்றது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் எந்த சிவன் கோவிலுக்கு போனாலும் 3 ஜாமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பூஜைகள் அபிஷேகங்கள் நடந்துகிட்டே இருக்கும். இரவு முழுவதும் சிவனுக்கு அந்த இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாம் வெளியே பண்ணுறாங்க, நாம் உள்ளுக்குள்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நாம் அந்த ஆற்றல் என்றது ரொம்ப அந்த ஹீட் வைப்ரேஷன், ஹீட் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம தியானம் செய்ய 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 நமக்கு அந்த எனர்ஜி அதிகம் ஆக 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 பாடியெல்லாம் ஹீட் ஆகிடும். ஆனால் அதனால தான் சிவனுக்கு அந்த அபிஷேகங்கள் எல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா, குளிரணும், அந்த குளிர்ச்சி என்றது வரணும். ஏன்னா அவ்வளோ எனர்ஜி வாங்கிட்டே இருப்பாங்க. சிவன் அப்படின்றாலே நமக்கு அந்த போஸ்டரே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியானம் தான்.